ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான அதிகமான மசால் பொருள் எதுவுமே சேர்க்காத வெஜ் குருமா ரெசிபி தான் பார்க்க போறேங்க. தோசையோட, இட்லியோட, சப்பாத்தி, பூரியோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. செய்யறதும் ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த வெஜ் குருமாக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்காக மிக்ஸி ஜார்ல 1/2 கப் பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 5-6 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1/2 கை புதினா சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோட 1 கேரட், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 5 பீன்ஸை கட் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு காலிஃபிளவரை கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க, கட் பண்ணிட்டு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு காய ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்ப நல்லா கலந்துட்டேன். மிக்ஸி ஜார அலசி 2ல இருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம காய் வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு 2ல இருந்து 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளவுதான், நான் 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான வெஜ் குருமா ரெடிங்க. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்க. நறுக்கின மல்லித்தலை மேல சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான அதிக மசால் பொருள் சேர்க்காத வெஜ் குருமா சூப்பரா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். நான் இன்ஸ்டன்ட் ராகி தோசைக்கு வச்சிருந்தேன். செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்ததுங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட் ராகி தோசையோட ரெசிபியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது போல வெஜ் குருமாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.